Good day, dear students. நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி கிரேட் 10 ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதோட கண்டினியூஷனாக நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டெர்மினாலஜிஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு என்னென்னு படித்தோம், அது 2 டைப் படித்தோம். ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூஷனாக டெர்மினாலஜிஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ டெர்மினாலஜிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பெரிக்கல் மிரரை பற்றி நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒரு சில டேர்ம்ஸ் சரிங்களா, அதான் டெர்மினாலஜிஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் 2 மிரர் படித்தோம், கான்கேவ் அப்புறம் கான்வெக்ஸ். ஸோ இது வந்து கான்கேவ் மிரர், ஸோ இது வந்து கான்வெக்ஸ் மிரர் சரிங்களா. ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் நீங்கள் எப்படி இதை ப்ராப்பராக வரையணும் அப்படி சொல்லி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கான்கேவ் மிரர் இஸ் கால்டு கன்வர்ஜிங் மிரர். ஸோ கான்கேவ் மிரருக்கு இன்னொரு பேர் என்னென்னா கன்வர்ஜிங் மிரர். ஸோ கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா டைவர்ஜிங் மிரர். இதோட நேம் வந்து டைவர்ஜிங் மிரர். ஸோ இந்த கன்வர்ஜிங் டைவர்ஜிங் இந்த டேர்ம் நமக்கு தெரிஞ்ச டேர்ம் தான் சரிங்களா. கன்வர்ஜிங் அப்படின்னா என்னது, லைட் ரேஸ் வந்து மீட் ஆகிறத கன்வர்ஜிங் அப்படி சொல்லுவோம். ஸோ லைட் ரேஸ் ஒன்னுலேருந்து ஒன்று விலகி போகிறத நம்ம டைவர்ஜிங் அப்படி சொல்லுவோம். ஸோ கன்வர்ஜிங் அப்படின்னா லைட் ரேஸ் கம்ஸ் க்ளோஸ் டு ஈச் அதர் அண்ட் மீட் அட் அ பாயிண்ட் ஆர் மீட்ஸ், இட் இஸ் நோன் அஸ் கன்வர்ஜிங். டைவர்ஜிங் அப்படின்னா லைட் ரேஸ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் ஈச் அதர், தட் இஸ் நோன் அஸ் டைவர்ஜிங். ஸோ கான்கேவ் மிரரோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கன்வர்ஜிங் மிரர். ஸோ எதுக்காக கான்கேவ் மிரரை கன்வர்ஜிங் மிரர் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இதில் படக்கூடிய லைட் ரேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கன்வர்ஜ் ஆகும். ஸோ கன்வர்ஜ் அப்படின்னு என்னது, ஒரிஜினலாக மீட் ஆகும். இப்போ பாருங்களேன், நான் இதில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ இதில் ஒரு லைட் ரே படுது, அது இப்படி பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னொரு லைட் ரே படுதுன்னா அதுவும் என்ன பண்ணும், இப்படி பவுன்ஸ் பேக் ஆகும், இப்படி பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இன்னொரு லைட் ரே அதில் விழுது அப்படின்னா அதுவும் என்ன பண்ணும், இப்படி பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இன்னொரு லைட் ரே அதில் விழும்போது அதுவும் என்ன பண்ணுது, பவுன்ஸ் பேக் ஆகுது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா லைட் ரேவும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல ஒரிஜினலாக மீட் ஆயிருக்கு. சாரி, இந்த இடத்துல ஒரிஜினலாக என்ன பண்ணியிருக்கு, மீட் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இதனால தான் இதை கன்வர்ஜிங் மிரர் அப்படி சொல்கிறோம். அதாவது அதில் விழக்கூடிய லைட் ரேஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆக வைக்குது. ஸோ தட் இஸ் வை கான்கேவ் மிரர் இஸ் நோன் அஸ் கன்வர்ஜிங் மிரர். ஸோ கான்வெக்ஸ் மிரர் வந்து டைவர்ஜிங் மிரர் அப்படி சொல்கிறோம். ஸோ நான் கவனிக்குங்க இங்கே. ஸோ இப்போ இதில் நான் ஒரு மிடில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ இதில் ஒரு லைட் ரே விழுது, இந்த லைட் ரே என்ன பண்ணும், இப்படி பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ இன்னொரு லைட் ரே விழுது, அந்த லைட் ரே இப்படி பவுன்ஸ் பேக் ஆகுது. இன்னொரு லைட் ரே விழுது, அது இங்கே பவுன்ஸ் பேக் ஆகுது. இன்னொரு லைட் ரே விழுது, அது இங்கே பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எந்த லைட் ரேயுமே என்ன பண்ணல, கன்வர்ஜ் ஆகவே இல்லை. ஸோ எல்லா லைட் ரேயுமே என்ன பண்ணுது, அதில் ஹிட் ஆகி டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் என்ன பண்ணுது, பவுன்ஸ் பேக் ஆகி போகுது. ஸோ இதுக்கு பேர் டைவர்ஜிங். ஸோ லைட் ரேஸ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் ஈச் அதர் சரிங்களா. ஒன்று வேறு டைரக்ஷனில் என்ன பண்ணிட்டு போயிட்டு எல்லாம் ஒரே டைரக்ஷன் வந்து மீட் ஆகலாம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே டைரக்ஷன் வந்து என்ன பண்ணுது, மீட் ஆகுது. பட் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைட் ரேஸ் வந்து என்ன ஆகுது, ஒவ்வொரு டைரக்ஷனில் என்ன பண்ணிகிட்ருக்கு, போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் கான்கேவ் மிரர் இஸ் நோன் அஸ் கன்வர்ஜிங் மிரர், கான்வெக்ஸ் மிரர் இஸ் நோன் அஸ் டைவர்ஜிங் மிரர் அப்படி சொல்கிறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு ஃபர்தராக நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெர்மினாலஜிஸ் படிக்கலாம் சரிங்களா. ஸோ மொத்தம் 7 டெர்மினாலஜிஸ் இருக்குது, இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த டெர்மினாலஜிஸை லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். என்னென்ன டெர்மினாலஜிஸ்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு ஃபர்தராக என்ன பண்ணுவோம், அதை ஸ்டார்ட் பண்ணலாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போல். ஸோ செகண்ட் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ தேர்ட் வந்து ஃபோக்கஸ், ஆர் வி கால் இட் as a principal focus. ஃபோர்த் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, ஃபிஃப்த் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபோக்கல் லென்த்.
லாஸ்ட் ஒன் வந்து அப்பர்ச்சர். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம இதில் பார்க்கக்கூடிய டெர்மினாலஜிஸ். இதெல்லாம் நமக்கு நல்ல கிளியராக இருந்தால் தான் நம்ம ஃபர்தராக படிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த ரே டயக்ராம்ஸ் அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் மிரர்லாம் படிக்கும்போது, ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் மிரர் வச்சு நம்ம டயக்ராம்ஸ் வரையணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த டெர்மினாலஜிஸ்லாம் உங்களுக்கு நல்லா கிளியர் கட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட் வி ஸ்டார்ட் வித் த டேர்ம்ஸ் கால்டு போல். ஓகே. ஸோ இதில் டெர்மினாலஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டெர்மினாலஜிஸ் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 2 மிரருக்குமே காமனாக இருக்கும். ஒரு சிலது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் காமனாக இருக்கும். ஒரு சில டேர்ம்ஸ் வந்து என்ன பண்ணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் டீச் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எது காமனாக இருக்குது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ இதில் நான் டிஸ்பிளே பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், போல் பற்றி படிக்கலாம். ஸோ போல் அப்படின்ற டேர்ம் வந்து ரெண்டுத்துக்குமே காமன் தான். கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்கும் என்னது காமன் தான். சரிங்களா? ஸோ என்ன மிரர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, இது கான்கேவ் மிரர். வெரி குட். ஸோ ரொம்ப முக்கியம், நம்ம எந்த சைடில் இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படி வரைகிறோம் ரொம்ப முக்கியம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மிரர்ஸ் வந்து எப்படி ஃப்ளா இல்லாமல் வரையணும் அப்படி சொல்லி. சரிங்களா? ஸோ கவனிச்சுக்கோங்க. கான்கேவ் மிரர். ஃபர்ஸ்ட் லெட் வி see what is pole. ஸோ போல் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மிரர் நீங்கள் இந்த 2 மிரர் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னது, சாரி, இதுதான் என்னது இதோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இது. ஸோ இந்த மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இது. சரிங்களா? ஸோ போல் அப்படின்னா the midpoint of the reflecting surface is known as pole. ஸோ இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட மிடில் பாயிண்ட் தான் என்னது, மிடில் பார்ட், அந்த மிடில் பாயிண்ட் தான் என்னது போல். ஸோ the midpoint of the reflecting surface is known as pole and it is denoted by P, capital P எல்லாம் என்ன பண்ணுறோம், டினோட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், midpoint of the reflecting surface is known as pole. சரிங்களா? ஸோ இதே கண்டினியூஷனாக நம்ம என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் ஆக்சிஸ் படிச்சிடலாம். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்றது ஒரு சிம்பிள் டேர்ம் தான், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நல்லா லிசன் பண்ணிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், லேர்ன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா இட் இஸ் அ லைன். இப்போ ஆக்சிஸ் அப்படின்னாலும் இட் இஸ் அ லைன். இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் சொல்கிறோம், எல்லாமே லைன். ஸோ இதே நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ்ன்றது ஒரு மிடில் பாஸ் ஆகக்கூடிய ஒரு லைன். இப்போ நம்ம ஒரு பைக் எடுத்துருக்கோம், ஒரு பைக்கோட வீல் எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ இது அலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த மிடில் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மிடில் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த ராடை தான் நம்ம ஆக்சியல் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதே நீங்கள் ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இந்த சீலிங் ஃபேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட இந்த மிடில் பாயிண்ட் வழியாக ஒரு ராட் பாஸ் ஆகும்ல, ஸோ அதை நம்ம சொல்லுவோம் ஆக்சியல் அப்படி சொல்லுவோம். ஸோ ஆக்சிஸ் அப்படின்னாலே மிடில் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த லைன் அதான் ஆக்சிஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ இங்கேயும் பிரின்சிபல் ஆக்சிஸ்னா சேம் மீனிங் தான். இட் இஸ் அ லைன் which is perpendicular to the reflecting surface and passes through the pole. ஒரு லைன் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், அதே மாதிரி அது போல் வழியாக என்ன பண்ணும், பாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது இதோட முடியலை. ஆக்சிஸோட டெஃபினிஷன் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. பட் ஆனால் ஆக்சிஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் அ லைன் which is perpendicular to the reflecting surface and passes through the pole. சரிங்களா? ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். பட் இதோட டெஃபினிஷன் முடியலை. நம்ம என்ன பண்ணுவோம், இதோட டெஃபினிஷனை இன்னும் கொஞ்சம் பார்ட் இருக்குது, அதை கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில டேர்ம்ஸ் படித்த பிறகு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு சில டேர்ம்ஸ் படித்த பிறகு இதோட கம்ப்ளீட் டெஃபினிஷன் நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ்னா இட் இஸ் அ லைன், லைன் which is perpendicular to the reflecting surface and passes through the pole. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோக்கஸ். நம்ம தேர்டாக என்ன படித்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படி சொல்லி படித்தோம். ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்வலான டேர்ம் ஃபோக்கஸ் அப்படின்றது. ஏன்னா நம்ம அடிக்கடி என்ன பண்ணியிருப்போம், இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் படிப்பில் ஃபோக்கஸ் ஆறு, இல்லைனா பண்ணுற ஒர்க்கை ஃபோக்கஸ்டாக பண்ணு. ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ் நிறைய டைம் என்ன பண்ணியிருப்போம், இது கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? இப்போ ஃபோக்கஸ் அப்படின்னா ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா என்னது, கான்சென்ட்ரேட் பண்ணுறது. இப்போ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் நம்ம சொல்கிறோம் ஃபோக்கஸ் அப்படி சொல்கிறோம். இப்போ படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அந்த பர்டிகுலராக படிப்பை மட்டுமே, லேர்னிங் ப்ராசஸை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் ஃபோக்கஸ். இல்லை ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டோம், ஒரு ஆர்ட் வரைகிறோம் அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நமக்கு சரௌண்டிங் என்ன நடக்குன்னு என்ன பண்ணலாம், ஒரு கவனிக்காமல் அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் என்னது ஃபோக்கஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ இங்கேயும் அதே மீனிங் தான். ஃபோக்கஸ் அப்படின்னா இட் இஸ் அ பாயிண்ட்.
பர்டிகுலர் ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் இஸ் அ பாயிண்ட் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ அதனால தான் இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படி சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் இஸ் அ பாயிண்ட் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் அட் வேர் the light rays parallel to the principal axis converges after the reflection. ஓகே, ஸோ கவனிச்சுக்கோங்க, இந்த ஃபோக்கஸ்ன்ற டெஃபினேஷன் வந்து கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் ரெண்டுக்குமே டிஃபர் ஆகும். கவனிச்சுக்கோங்க, ஃபோக்கஸ் இஸ் அ பாயிண்ட் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் அட் வேர், ஃபோக்கஸ் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே உள்ள ஒரு புள்ளி. என்ன அப்படின்னா, த லைட் ரேஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரக்கூடிய லைட் ரே. இப்போ இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ் நமக்கு. ஸோ இதுக்கு பேரலாக வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கன்வர்ஜஸ் அட் அ பாயிண்ட் ஆஃப்டர் தி ரிஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ நான் ஒரு லைட் ரே வரைஞ்சிருக்கேன், இன்னொரு லைட் ரே வரைஞ்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இன்னொரு லைட் ரே வரையினா இதுவும் என்ன பண்ணுது, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரைஞ்சிருக்கேன். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் அது ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இது இன்னொரு லைட் ரே வரைஞ்சோம் அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் தட் வில் பாஸ் த்ரூ அ பாயிண்ட். ஸோ இன்னொரு லைட் ரே வரைஞ்சோம்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் தட் பாசஸ் த்ரூ அ பாயிண்ட். ஸோ எல்லா லைட் ரேவும் என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலராக ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அந்த பாயிண்ட் தான் ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் நான் இப்போ ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கல ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் இஸ் அ பாயிண்ட் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் அட் வேர் தி லைட் ரேஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் கன்வர்ஜஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இன்னொரு டைம் சொல்லிடுறேன், ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு புள்ளி அது எங்கே இருக்குது அப்படின்னா, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரக்கூடிய எல்லா லைட் ரேயும் ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் எந்த இடத்துல மீட் ஆகுதோ இல்லை எந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான், அந்த புள்ளி தான் என்னது ஃபோக்கஸ். சரிங்களா? ஸோ இது வந்து கான்கேவ் மிரர் இருக்குது. ஸோ எதுக்காக ரெண்டு டெஃபினேஷன் அப்படின்னா, ஸோ கான்கேவ் மிரர் வந்து கன்வர்ஜிங் மிரர், அதனால என்ன பண்ணும், இதில் படக்கூடிய லைட் ரேஸ் வந்து ஒரு பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகும். பட் கான்வெக்ஸ் மிரர் வந்து டைவர்ஜிங் மிரர், அந்த மிரர் என்ன பண்ணாதுன்னா லைட் ரேஸ் கன்வர்ஜ் பண்ணாது. அப்போ கான்வெக்ஸ் மிரரில் ஃபோக்கஸ் அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், பட் ஒரே ஒரு சின்ன வேர்டு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். கவனிச்சுக்கோங்க, கான்வெக்ஸ் மிரரில் ஃபோக்கஸ் அப்படின்னா சேம், இட் இஸ் அ பாயிண்ட் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ். Just a second. Okay, it is a point on the principal axis at where the light rays parallel to the principal axis. கவனிச்சு பாருங்க, principal axis இதுக்கு parallel. The light rays parallel to the principal axis appears to be converged after the reflection. ஏன் அப்படின்னா இதில் படக்கூடிய லைட் ரேஸ் டைவர்ஜ் தான் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைட் இங்கே டைவர்ஜ் ஆச்சு. ஸோ நான் இன்னொரு கீழே ஒரு லைட் ரே வந்தேன்னா அது இங்கே டைவர்ஜ் ஆகுது. பட் இது வந்து என்ன பண்ணும், இட் அப்பியர்ஸ் டு கன்வர்ஜ் ஹியர். இந்த டாட்டர் லைன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டாட்டட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா அது வந்து ஒரிஜினலாக நடக்கல, பட் இட் அப்பியர்ஸ் இட் ஹேப்பன்ஸ். சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் இஸ் அ பாயிண்ட் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் அட் வேர் the light rays parallel to the principal axis appears to be converged after the reflection. So இங்க வந்து concave mirror பொறுத்த வரைக்கும் actually converges, convex mirror பொறுத்த வரைக்கும் appears to be converged after the reflection. இதுதான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஃபோக்கஸில் கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்கும் இல்லை சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஸோ கான்கேவ் மிரரில் அந்த பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகுது, கான்வெக்ஸ் மிரரில் அந்த பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகலை, பட் அந்த பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி அப்பியர் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபோக்கஸ். சரி, ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம், போல், பிரின்சிபல் ஆக்சிஸ், ஃபோக்கஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ ஃபோர்த் ஒன்று என்ன படித்தோம் அப்படின்னா, ஃபோர்த் தான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ கவனிச்சுக்கோங்க, ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக என்ன பண்ணிடும், புரிஞ்சிடும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ஸ்பெரிக்கல் மிரர் படிக்கும்போது ஒரு விஷயம் படித்தோம், என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பியர்லேருந்து கட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பார்ட். ஓகே, ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் அ மிரர் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு படித்தோம். அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்பெரிக்கல் மிரரை இந்த ஸ்பியர்லேருந்து கட் பண்ணி எடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பியர்லேருந்து ஸ்பெரிக்கல் மிரர் கட் பண்ணி நான் இந்த சர்ஃபேஸை கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதான் என்னோட மிரர் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த ரெட் கலரில் ட்ராப் பண்ணியிருக்கிறது நான் கட் பண்ணி எடுத்த மிரர். அப்போது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா இட் இஸ் அ சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் த ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் டேக்கன் அபார்ட். சரிங்களா? ஸோ எந்த ஸ்பியர்லேருந்து நான் இந்த மிரரை கட் பண்ணி எடுத்தோமோ அந்த ஸ்பியரோட சென்டர் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இட் இஸ் அ சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் த ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் டேக்கன் அபார்ட். அப்போ நம்ம ஒரு கான்கேவ் மிரர் வரைஞ்சோம் அப்படின்னா, பாருங்க, கவனிச்சு பாருங்க, இது ஒரு கான்கேவ் மிரர்.
ஜஸ்ட் அ செகண்ட். நம்ம எப்பவும் மிரர் வரைஞ்சாலும் என்ன பண்ணுவோம், இந்த டாட்டர் லைன் வரைஞ்சிக்கணும் டு ஷோ த ரஃப் சர்ஃபேஸ். சரிங்களா? இப்போ நான் ஒரு சில டைம் டயக்ராம் வரையும் போது இந்த டாட்டர் லைன் வந்து அந்த மிரர் சர்ஃபேஸ் தாண்டி வந்துடுது. பட் நம்ம ஒரிஜினலாக வரையும் போது அப்படி வரையக்கூடாது. கரெக்டாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இந்த மேலே மேலே மட்டும் தான் வரையணும். அதை கிராஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸை கிராஸ் பண்ணி வரைஞ்சிடக்கூடாது. சரிங்களா? சரி. ஸோ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், போல் ஃபோக்கஸ்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மார்க்கணும், போல். ஸோ இது வந்து நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் படித்தோம். ஓகே. ஸோ இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா இட்ஸ் அ சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் த ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் டேக்கன் அப்பான். ஸோ தட் இஸ் denoted பை கேபிட்டல் சி. ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்லலை. ஃபோக்கஸ் வந்து denoted பை கேபிட்டல் எஃப். சரிங்களா? ஸோ போல் வந்து கேபிட்டல் பி, ஃபோக்கஸ் வந்து கேபிட்டல் எஃப். ஸோ கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரர் ரெண்டுத்துக்குமே ஃபோக்கஸ் வந்து denoted பை கேபிட்டல் எஃப். சரிங்களா? இங்கே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் denoted பை கேபிட்டல் சி. ஸோ அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் அ center of the sphere from which the spherical mirror is taken apart. இப்போ இங்கே வந்தீங்க, நான் ஒரு மிரர் அகைன் ஒரு மிரர் வரைகிறேன். ஸோ இது கான்கேவ் மிரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த இதோட ஃபோக்கஸ்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த மிரரை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெரிக்கல் ஒரு ஸ்பியர்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன சும்மா ஒரு டாட்டர் லைன் போட்டு என்ன பண்ணுவோம், அசியூம் பண்ணிப்போம். ஸோ இந்த ஸ்பியர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பியரோட சென்டர் தான் இந்த கர்வேச்சரோட சென்டரும் கூட. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இட் இஸ் சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் தி ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் டேக்கன் அப்பார்ட். சரி, ஓகே. ஸோ இது வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு இது காமன் தான். ஸோ நம்ம கான்வெக்ஸ் மிரர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். போல், ஃபோக்கஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா இந்த கான்வெக்ஸ் மிரர் என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஸ்பியர்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், கட் பண்ணி எடுத்துருப்போம். அந்த பாயிண்ட் தான் என்னது, இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுலையுமே வேறு வேறு சைடில் இருக்குது. நீங்கள் கான்கேவ் மிரர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் லெஃப்ட் சைடில் இருக்குது. கான்வெக்ஸ் மிரர் பார்க்கும்போது என்ன பண்ணுது, ஃபோக்கஸும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரைட் சைடில் என்ன பண்ணுது இருக்குது. இதை கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கோங்க, இது நமக்கு லேட்டராக யூஸ் ஆகும். ஸோ கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், கேவ் மிரருக்கு எல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்குது ஃபோக்கஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். கான்வெக்ஸ் மிரருக்கு ஃபோக்கஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரைட் சைடில் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் denoted பை கேபிட்டல் சி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கல் லென்த் அப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரெண்டையும் நம்ம சேர்த்தே படிச்சிடலாம், ஏன்னா ரெண்டுமே சிம்பிளான டேர்ம். ஸோ ஃபோக்கல் லென்த் அப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இப்போ ரேடியஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் அப்படின்றது அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து அதோட ஒரு கர்வை டச் பண்ணுற வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நான் சொல்கிறேன் ரேடியஸ் அப்படி சொல்லுவோம். இப்போ இது ஒரு சர்க்கிள், அப்படி இது ஒரு சர்க்கிள் எடுத்தோன்னா இதோட ரேடியஸ்ன்றது இதோட மிடில்லேருந்து இதோட கர்வ் ஒரு சைட், இந்த கர்வ் ஏதாவது ஒரு சைடு ஒரு கர்வை டச் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறோம், நம்ம ரேடியஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ இங்கேயும் அதே தான் ரேடியஸ். இங்கே ரேடியஸ்ன்னு பார்க்கும்போது இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் இடையில உள்ள இந்த டிஸ்டன்ஸ், இதுதான் இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ த லென்த் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் தி போல். ஸோ கான்வெக்ஸ் மிரர்ல அதே தான். The length between the center of curvature and the pole is known as radius of curvature, denoted by capital R. So it is a radius of curvature, the length between the center of curvature and the pole. சரிங்களா? ஸோ இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா இட் இஸ் a radius of the sphere from which the spherical mirror is taken apart. ஸோ எந்த ஸ்பியர்லேருந்து இந்த ஸ்பெரிக்கல் மிரர் எடுத்திருக்கோமோ அந்த ஸ்பியரோட ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, பட் ஆனால் நமக்கு நார்மல் டெஃபினேஷன் இதுவே போதுமானது தான். இட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் தி போல். சரிங்களா? இதானது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ டினோட்டட் பை கேபிட்டல் ஆர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் அப்படின்றது ஸோ சிம்பிள் தான். இதே மாதிரி படித்தோம் அப்படின்னா இட் இஸ் அ லென்த் பிட்வீன் த ஃபோக்கஸ் அண்ட் தி போல். ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் இடையில உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் அது ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சொல்லிக்கலாம். Okay, it's a distance between the focus and the pole is known as focal length. சரிங்களா? focal length, and that is denoted by small f. ஏன்னா கேபிட்டல் எஃப் நம்ம ஃபோக்கஸ்க்கு யூஸ் பண்ணிட்டோம், ஸ்மால் எஃப் என்னது focal length. focal length அப்படின்னா it is a distance between the focus and the pole. சரிங்களா? இது சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு சின்ன ஐடியா. இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸ்க்கும் இடையில ஒரு சின்ன ரிலேஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் டேர்மாக அப்போச்சர் என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ சென்டர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும்
ஃபோக்கல் லென்த்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ட்வைஸ் ஆஃப் தி ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். அதாவது ஆர் வந்து டபுள் த டைம் ஆஃப் எஃப்ஆ இருக்கும். அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த ஃபோக்கஸ் இருக்குல்ல, இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த போல் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கரெக்டாக மிட்ல வந்து லை ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நான் 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, என்னோட ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இதுலேருந்து இதில் 5ல வந்து என்ன பண்ணியிருக்கும், பிளேஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அந்த 5 அப்படின்ற மேக்னிடியூடில் அந்த ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ ஃபோக்கல் லென்த் வந்து 5 சென்டிமீட்டர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 10 சென்டிமீட்டர். இது 2 கான்கேவ் மிரர்லையும் சரி, 2 ஸ்பெரிக்கல் மிரர்லையும் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கரெக்டாக என்ன பண்ணும், ஃபோக்கஸ் அப்படின்றது கரெக்டாக சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் மிட் பாயிண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மிட் பாயிண்டில் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்றது ட்வைஸ் ஆஃப் தி ஃபோக்கல் லென்த். ஸோ இது ஒரு ஃபார்முலா, ஆர் இஸ் ஈக்குவல் டு 2எஃப். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா. இதான் நம்ம இந்த சாப்டர் படிக்கிற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஆர் இஸ் ஈக்குவல் டு 2எஃப். சரிங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2ன்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம எழுதிக்கலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ஆர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2. சரிங்களா? ஸோ இதுதான் அது ரிலேஷன் பிட்வீன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் தி ஃபோக்கஸ். ஸோ இன்னும் ஒரே ஒரு டேர்ம் இருக்குது, தட் இஸ் கால்ட் அப்பர்ச்சர். சரிங்களா? கவனிச்சுக்கோங்க, இது லாஸ்ட் டேர்ம் அப்பர்ச்சர். இது சம்டைம் நமக்கு சிபிஎஸ்சி புக்கில் நீங்கள் இதை பார்க்க முடியாது, பட் ஆனால் இது ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபார் நாலேஜ் வி நீட் டு நோ திஸ். ஓகே, ஸோ இது ஒரு கான்கேவ் மிரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்பர்ச்சர் அப்படின்னா இட் இஸ் அ போர்ஷன் ஆஃப் த மிரர் ஃப்ரம் விச் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஆக்சுவலி டேக்ஸ் பிளேஸ். ஸோ அதுதான் அப்பர்ச்சர். அதாவது எந்த சர்ஃபேஸ், அதாவது ஒரு இப்போ நம்ம மிரர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த கான்கேவ் மிரர் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ்லாம் என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ஷன் நடக்கு. ஸோ த போர்ஷன் ஆஃப் த மிரர் ஃப்ரம் விச் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஆக்சுவலி டேக்ஸ் பிளேஸ், அதுதான் என்னது அப்பர்ச்சர் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த பார்ட் தான் என்னது அப்பர்ச்சர். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இந்த பார்ட் தான் அப்பர்ச்சர். ஸோ அதை வந்து நம்ம இப்படி சொல்லலாம், இந்த பார்ட் தான் என்னது அப்பர்ச்சர் அப்படின்றது. ஸோ சம்டைம் அப்பர்ச்சர் அப்படின்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அப்பர்ச்சர் அப்படின்னா இட் இஸ் அ போர்ஷன் ஃப்ரம் விச் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஆக்சுவலி டேக்ஸ் பிளேஸ் இன் அ மிரர், அதுதான் என்னது அப்பர்ச்சர். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது அப்பர்ச்சர். இதை தான் நம்ம அப்பர்ச்சர் அப்படி சொல்லுவோம், இந்த டிஸ்டன்ஸ் தான் அப்பர்ச்சர். சரிங்களா? ஸோ இல்லை அப்படின்னா சம் கேசஸில் விசை, சம் கேசஸில் இல்லைன்னா விசை. இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ டயமீட்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் நோன் அஸ் அப்பர்ச்சர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னது மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட டெர்மினாலஜிஸ். சரிங்களா? ஸோ ஓகே, ஸோ இது போதும் இன்னைக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட என்ன பண்ணிக்கோங்க, இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வீடியோஸ் வந்து யூடியூப்பில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கலனாலும் டெலிகிராமில் என்ன பண்ண அந்த வீடியோஸ் அப்லோட் ஆகும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ அதில் ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் இது பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், அந்த வீடியோவை டைம் டு டைம் ப்ராப்பராக வாட்ச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.